வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டா வந்து சைட் டிஷ் தான் செய்ய போறோம். வந்து தோசை செய்ய போறோம். டிஃப்ரெண்டா வெங்காய சட்னி செய்ய போறோம். வெங்காயம் எல்லாம் போட்டு வாங்க வீடியோக்குள்ள போ. இஞ்சி, வரமிளகா, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, வெங்காயம், இது வந்து தேங்காய். இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம டிஃப்ரெண்டா செய்யறோம். புதினா கொத்தமல்லி போட்டு, தேங்காய் இஞ்சி எல்லாம் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா டிஃப்ரெண்டாவும் டேஸ்டா இருக்கும் கைஸ். நம்ம செய்யலாம். வெங்காயம் அப்புறமேட்டு வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம புதினா சட்னி ஆனா டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, நம்ம தக்காளியும் இது தேங்காயும் சேர்த்துக்கலாம் கைஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். தக்காளியோட தோல் உறிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணலாம் கைஸ். எனக்குலாம் ஸ்கூல் திறந்துட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாங்களா? ஸ்கூல் திறந்ததுல யாருக்குதான் வருத்தம்? அம்மாக்களுக்கெல்லாம் சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் வருத்தம். கத்துற வேலை இல்ல, அமைதியா இருக்கு. டிவி ஓடாது. சின்சான், முக்கியமா இந்த சின்சான் கேட்காது சத்தம். வீட்டுக்கு வந்து கேட்கும். சின்சான் ஈவினிங் கேட்குமா சத்தம்? கவலைப்படாது, ஜாலியா இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஃப்ரை வதங்கல, இன்னும் வதங்கணும். இன்னும் ஃப்ரை ஆகணுமாமா? அப்பதான் சட்னி அரையும். அந்த வாசம் இருக்கு. இல்லாட்டி வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசம் அரைக்கும். எங்க ஊர்ல எல்லாம், உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யும், கோயம்புத்தூர்ல ஜில்லுன்னு அடிச்சு திருப்பி. ஆமா, நைட்லாம் குளிருது. இந்த குளிர்லயே ஏசியை போட்டு தூங்குது. என் தங்கச்சிக்கு வந்து போத்த சொன்னா போத்த மாட்டான், ஆனா ஏசியும் வேணுமா. ஏசியும் போட்டுக்கிட்டு போரையும் போத்தாம தூங்குறா. காலையில நல்லா வெயில் அடிக்கும். ஆமா, ஆனா குளிர் ஆரம்பிச்சு நல்லா குளிர். ஆமா கைஸ், நாளையில இருந்து எங்களோட மார்னிங் விளாக் போடலாம் இருக்கோம். ஸ்கூலுக்கு கிளம்புற விளாக் தான் இது. வந்து நல்லா ஃபேன்ல ஆறின பிறகுதான் போட்டு அரைக்கணும், இல்லைன்னா வந்து ஷாக் அடிச்சிடும். சூடா போட்டா அப்படியே. இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்ப வந்து தாளிச்சுக்கலாம். கடுகு எண்ணெயும் போட்டு தாளிக்கிற கண்டியில வச்சு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி சட்னில சேர்த்துக்கலாம். இத தாளிச்சதுல இப்ப சேர்த்துக்கலாம். நம்மளோட வந்து டிஃப்ரெண்ட் சட்னி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. பை கைஸ்.